வணக்கம் கேசவன் தமிழ் டிவி நேயர்களுக்கு. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஒரு ஃபோக்கஸ்டு ஃபியர்லெஸ் தர்ம ரக்ஷினின்னு சொல்லலாம். அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்குன அம்மா உமா ஆனந்தன் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகேம்மா, எங்களுக்கு உங்களை ஒரு ஃபியர்லெஸ் அவுட் ஸ்போக்கன் விமனா நல்லாவே தெரியும். உங்களோட எமோஷனல் சைல்ட்ஹுட் எப்படி அங்க இருந்து இப்படி ஒரு ஃபியர்லெஸ் லீடரா நீங்க எவால்வ் ஆனீங்க அப்படின்னு தெரியணும். அது விஷயமா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கம்மா. ஐ திங்க் நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் குவைட் ஸ்ட்ராங் இன் மை வியூஸ். அதில் ஒன்று பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் ஃபேமிலி ஓ. என்னோடது. சின்ன வயசுல ஐ ஹவ் சீன் அப்பா எல்லாருமே காங்கிரஸ் ஃபேமிலி. தாத்தா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்தவர் அந்த மாதிரி. ஸோ காலையில் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி, அப்பா பெரியப்பா எல்லாரும் ஒரே வீட்டில் வளர்ந்தோம் நாங்கள். காலையில் அந்த மார்னிங் அந்த பேப்பர் வந்தப்புறம் பேப்பரை பிரித்து ஹெட்லைன்ஸை வச்சு டிஸ்கஷன் ஆன் தி டாபிக்ஸ், ஹெட்லைன்ஸ் அதெல்லாம் பெரியப்பா அண்ட் எங்கள் அப்பா ரொம்ப வெரி வெரி கான்ஷியஸ் அபவுட் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். காங்கிரஸ் சொல்றீங்க? ஆமாம், காங்கிரஸ். அண்ட் அப்பா ட்ரெஷரராக இருந்தார். ஆவடி திங்களம் கோயங்காவோடலாம். அதுல கதர் தான் போடுவாங்க அப்பெல்லாம். கதர் ஷர்ட்டு, கதர் வேஷ்டி தான். அண்ட் எனக்கு என்ன ஞாபகம், நான் ஸ்கூல் படிக்கச்சு அப்பா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டா கூட இருந்திருக்காங்க எங்க ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல அவரும் படிச்சார். படிச்சுட்டு அதே ஸ்கூல்ல நாங்க எல்லாருமே வித்யோதயால. அப்பாவும் என்னோட பிரின்சிபலா இருந்தவங்களும் மிஸ்ஸஸ் விமலா அப்பாசாமி கிளாஸ்மேட்ஸ். ஓகே. ஸோ லாங் ரிலேஷன்ஷிப் வித் தட். அப்பா அந்த பிடிஏ மீட்டிங் வரச்செல்லாம் கதர் வேஷ்டி கதர் ஷர்ட்ல தான் வருவார். சின்ன குழந்தையா எனக்கு அது வெக்கமா இருக்கும். அப்பா கிட்ட, நீயும் மீதி பேர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுவா, அப்படி கதர்ல வரியே, வேஷ்டி ஷர்ட் போட்டு வரியே அப்படின்னு கேட்பேன். எங்க அப்பா அப்ப சொல்லுவாங்க, உனக்கு இதோட வேல்யூ இப்ப தெரியாதும்மா, கொஞ்சம் பெரியவிழாயி விவரம் தெரிஞ்சப்புறம் இந்த கதரோட வேல்யூ உனக்கு தெரியும். அப்போ நான் 100% ட்ரூ. சின்ன வயசுல எவ்வளவு ஒரு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுத்து. அண்ட் இன்னொன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அப்பா பப்ளிஷிங் கம்பெனி, அப்பா பெரியப்பா எங்க தாத்தாவே புக் எழுதியிருக்கேன் ராமரை பத்தி கிருஷ்ணரை பத்திலாம். அண்ட் எங்க தாத்தா ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரின்சிபல் ஃபார் த டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் சைதாப்பேட்ல இருக்கேன். அதுக்கு த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் த ஹெட் மாஸ்டர் ஆஃப் அதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், தமிழ் வித்வான். அதோட சேர்ந்து அதுக்கப்புறம் அப்பாலாமும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல அண்ட் காங்கிரஸ்ல அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட், அப்பா பெரியப்பாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே காங்கிரஸ் இதே. அண்ட் நான் பெரியப்பான்ற கன்சிடர் பண்ற ஒருத்தர் எங்க டிஎஸ் பட்டாபிராமன், காங்கிரஸ் அகெயின் 3 வாட்டி எம்பியா இருந்திருக்கிறோம். அதுல ராஜ்யசபா எம்பி காங்கிரஸ்ல. அந்த காலத்து ஜவஹர்லால் நேரு, மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி அந்த டைம்ல பழகி அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த குழந்தைங்க இப்ப வெளிப்படுறாங்க. கேட்கும் போதே நீங்க சொல்லும் போதே ஒரு நகைச்சுவையோட ஒரு சின்ன புன்னகையோட சொல்லும் போது, ஸோ அந்த குழந்தைமா எப்படி இவ்வளோ ஒரு டஃப் லீடராமா? ஏன்னா எங்களுக்கு நாங்க இப்போ உங்க இன்டர்வியூ கேட்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம், ஐயோ மாமி ரொம்ப ஆக்ரோஷமானவங்களாச்சு அப்படின்னு எங்களுக்கு பயன்படுத்தி அனுப்புறாங்க. ஆனா பார்க்கும்போது அவ்வளோ சாதுவா இருக்கீங்க. வேலை வரும்போது உங்களோட விஸ்வரூபத்தை காட்டுறீங்க. அது எப்படி மேம் அந்த டிரான்சிஷன் எப்படி? ஏன்னா யூ ஆர் ரியலி அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் விமன். லோன் லயனஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? லைக் 134 வார்டுல அத்தனை பேர்ல ஒரே ஒரு பிஜேபி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வின் பண்ணி, அதுவும் இந்த தொகுதி மக்களோட மக்களா கிராஸ் ரூட் லெவல்ல இறங்கி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ நாட் ஒரு ரெகுலர் இன்டர்வியூ மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க பண்ண ஒர்க்ஸை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களோட எய்ம். ஸோ நீங்க இங்க ஆற்றிய பணியெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிரான்சிஷன் எங்களுக்கு தெரியுது. லைக் 22ல எப்படி இதே இடம் இருந்தது, வாட் வாஸ் த சிச்சுவேஷன் நவ் அப்படின்றத we filmed it already and we want to also take bites of some people. ஸோ அந்த ட்ரிஃப்ட் எல்லாம் எப்படி உங்களால சாத்தியமாச்சு? நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு, ஐ எம் a very person with a short fuse. பயப்படுவாங்க. என்னோட கட்சியிலேயே சில பேரு மேடம் இருக்காங்களா, மேடம் இருக்காங்க அப்படின்னு போவாங்க. நான் நேத்திதான் ஒரு பையன் சொன்னான். நான் சொன்னேன், என்னடா நான் அவ்வளோ பயமுறுத்துற மாதிரியா இருக்கிறேன் நானு அப்படின்னு கலாட்டா பண்ணேன் நானு. பட் எனக்கு என்னோட, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி. அண்ட் எனக்கு என்னோடது ஒரு அஃப்ளூயன்ட் அப்ரிங்கிங்.
அப்பாலாம் நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். ம். அதுல பப்ளிஷிங் ஃபீல்டுல கொடிக்கட்டி பறந்தவங்க. ஓகே. அந்த மாதிரி. அண்ட் சிவசங்கரி மேடம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, என்கிட்ட பேசுச்சேன். மங்கள நூலகம் எங்க அப்பாவோட கம்பெனி. அது பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆத்தரோட புக்க, வி ஹவ் அரைவ்ட் அஸ் அ ரைட்டர்ன்னு ஒரு இதுவுமா ம். அப்படிம்பாங்க. அண்ட் கல்கி இது பொன்னியின் செல்வன் அதெல்லாமும் நாங்க தான் ஒரிஜினலா ஓ, ஓ, ஓகே, ஓகே. கல்கியோடது, எஸ்ஏபி, சாவி பயங்கர ஹெரிடேஜ். எல்லாம். ஓகே. ஸோ அப்பாவ பார்க்க அவங்கலாம் வருவாங்க. ம்ஹ்ம். அதுல அப்பா, பெரியப்பா அவங்கள பார்க்க அண்ட் பொலிட்டிக்கல் இதுல. அப்பா வந்து எங்க பெரியப்பா இல்லாமாவது கொஞ்சம் ஒரு இதுனா எங்க அப்பா ஓப்பனா ம்ஹ்ம். தன்னோட காங்கிரஸ் இது அப்பாவும் அந்த இன்னொரு எம்பி ஓப்பனா தே வேர் ஷோன் தேர் அஃபிலியேஷன். அதுல அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பாயில்ட் அப்ரிங்கிங் அப்படிதான் நான் இந்த நினைச்சுப்பேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்பாயில்ட் அப்ரிங்கிங், ராங் வேல்யூஸ். ஏன்னா எனக்கு இப்பப்போ தோணும், நம்ம அப்பா நம்ம கிட்ட காங்கிரஸ பத்தி, காந்திய பத்தி, சுபாஷ் சந்திர போஸ பத்தி எல்லாம் பேசி ஏன் நம்மள கிட்ட தேவரையாவை பத்தி நம்ம சொல்லல, படிக்கல, ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கல, ஏபிவிபி ஐயோ நம்மளுக்கு அப்பவே நம்ம ஸ்கூல்லயே ஏபிவிபில ஆமா, சேர்ந்திருக்கலாம் நான் ஒரு பேட்டியில பார்த்தேன். முன்னாடியே நான் அப்படின்றதெல்லாம். தெரிஞ்சிருந்திருக்கலாமே, இதெல்லாம் சேர்ந்திருக்கலாமே எனக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஏன் நம்ம அப்பா இத பத்தியே தேவரையாவை பத்தி பேசினதே இல்ல, தெரிஞ்சதே இல்ல ம். அதுல. பட் ரிலிஜியஸ் ஃபேமிலி தான் எங்களுது. அப்படி இருக்கச்சு எங்கெல்லாம் நாங்க வந்து நான் நினைச்சுப்பேன், அப்பா நம்மளுக்கு அப்பவே குடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஏபிவிபில சேர்ந்திருக்கணும். என்னோட குரோத்த மோல்ட் பண்ணியிருக்கோம் வேற விஷயமா. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பாயில்ட் அப்ரிங்கிங், ஒரு கான்வென்ட் எஜுகேஷன், ராங் ம், ம், ம். ராங் திங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது. நம்ம ஆக மொத்தம் ரொம்ப நாளா வந்து ஹிஸ் ஸ்டோரி அப்படி படிச்சிருந்தோம். ஹிஸ்டரிய வந்து யாரையோ ஆமா. ஒருத்தரோட ஸ்டோரிய படிச்சுட்டு அந்த வேண்டியதா மாதிரி போயிடுச்சு. ஹிஸ்டரி That's நான் not தான் real history. நினைச்சுப்பேன். நெறைய படிப்பேன். அப்பா பப்ளிஷிங்ன்றதுனால சில வாட்டி ப்ரூஃப் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஆஹா. அந்த மாதிரி எல்லாம் அப்ப மேனுவல் தானே அப்பல்லாம். அதனால அச்சு அந்த கையில தான் அந்த டைப் காஸ்டிங் அந்த ம், மாதிரி ம், எல்லாம் ம். இல்லையா அதுல. அப்படியெல்லாம் இருந்துட்டும் நான் நெறைய பிரிட்டிஷ் ஹிஸ்டரி, யூரோப்பியன் ஹிஸ்டரி எல்லாம் படிப்பேன். ம், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ம், ம். நாட் பிகாஸ் எனக்கு அது கரிக்குலம்ல இருக்குன்னுட்டு இல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் டு கம் டு திஸ் இந்துத்வாலாம் நான் ரொம்ப அப்பெல்லாம் இருந்தது கிடையாது ம், ம், ம். எனக்கு. என்னோட என்ட்ரி இன்டு இந்துத்வா realm இஸ் வெரி லேட் இன் மை லைஃப். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி என்னோட இண்டிவிஜுவல் growthன்னு நான் நினைச்சுப்பேனாக்க, நான் மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் ஸ்டெல்லா மேரிஸ். ஓ. ஃபர்ஸ்ட் குயின் மேரிஸ், அப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் ஸ்டெல்லா மேரிஸ். கிராஜுவேஷன் இதுல குயின் மேரிஸ்ல. குயின் மேரிஸ்ல நான் வேணுங்கிற கோர்ஸ் அங்கதான் இருந்தது, வேற ஆ, ஆ, ஆ. இல்லைன்றதுனால. சோசியாலஜி படிக்கணும் ம்ஹ்ம். அண்ட் மை ஏம் வாஸ் ஐஏஎஸ். ஓ. அது படிக்கணும்னு எனக்கு ஒரு கிரேஸ். ஏன்னா அப்பா அந்த பப்ளிஷிங் இதுல இருந்ததுனால லாட் ஆஃப் பியூரோக்ராட்ஸோட போய் பார்ப்பாங்க. அந்த த டெக்ஸ்ட் புக்ஸ் அதுக்குன்னு தனியா பப்ளிஷிங் ஜெயமன் கம்பெனின்னு. ஸோ த டெக்ஸ்ட் புக்ஸ் வேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அந்த ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் அதை சொல்லுவாங்க, ஹிஸ்டரி, சயின்ஸ், ம், ம். தமிழ் அதெல்லாம். ஸோ அதனால அப்பா ஹவு ஹி மூவ்ஸ் வித் த பியூரோக்ராட்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நானு. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நம்மளும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு ம். வெறி மாதிரி தான் இருந்தது எனக்கு. பட் அதான் லைஃப் வந்து நம்ம That's என்ன its own journey. ஆசைப்படுறோமோ அது கிடைக்காது. லைஃப் நம்மள டைவர்ட் பண்ணி எங்க கூட்டிட்டு காட்ஸ் இதுதான் அது. வெரி 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 ட்ரூ மேம். இப்போ நீங்க ஹிந்துத்துவா அப்படின்னு சொன்னனால ஐ ஜஸ்ட் ஹேவ் அ திங். ஸோ நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். பட் இருந்தாலும் காலேஜுக்கு அப்புறம் நம்ம படிக்கும் போது என்னோட தாத்தாலாம் பெரிய முருக பக்தர். அதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூ சிஸ்டமே தெரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம ஹிஸ்டரியை தப்பா படிச்சுட்டு ஒரு ஒரு ஐடியாலஜிக்குள்ள போயிருந்தோம். அதுக்கப்புறம் ரியல் ஹிஸ்டரியை படிக்கும்போது ஏன் இது நமக்கு சொல்லிக் கொடுக்க, நீங்க சொன்ன அதே விஷயங்களுக்கு வரும்போது தான் ஐ ஐ காட் அ சேஞ்ச். ஒரு நண்பர் கேரளால, அவர் வந்து அனிமல்ஸ் மேல இருக்க பாசத்துல பீஃப் சாப்பிடுறது விட்டுட்டார். உடனே போய் நீ ஆர்எஸ்எஸ் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்லாம் அவரை கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேயோ ஆமா, போகுது பாருங்க. தப்பான புரிதல். இந்துத்துவாவை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கண்ணா? நீங்க சொல்ற மாதிரி இந்துத்வா இஸ் நாட் அபவுட் ஹேட்டிங் another religion. It is not. It is only respecting the other religions. At the same time, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கொள்கைகள் எல்லாம் கொச்சைப்படுத்தப்படும் பொழுது சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக. அப்படிதான் அது. சி
இன்னொருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றதுனால அவங்க என்னுடைய மதத்தையோ என்னுடைய நம்பிக்கையோ பேசும் பொழுது ஐ டோன்ட் திங்க் அது ஏத்துக்க கூடாது. ஏத்துக்க மீதி பேர் ஏத்துக்கிறது இல்லையே. அப்புறம் ஏன் ஒரு ஹிந்து மாத்திரம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பு எதுக்காக? மீதி மதத்தவர் அவங்க மதத்தை பத்தியோ அவங்க நம்பிக்கையை பத்தியோ கொச்சைப்படுத்தும் பொழுது வயலன்ஸ் கூட எடுக்கிறாங்க. Exactly. பட் ஹிந்து சாதாரணமாக அதை கடந்து போய் விடுவோம். இப்போ என்ன மாதிரி இருக்கிற சில பேர் தான் எதற்காக நான் கடந்து போக வேண்டும்? அது என்ன தப்பா அதுல என்ன தப்பு எனக்கு புரியவே இல்ல. செகுலரிசம் அப்ளைஸ் ஒன்லி டு ஹிந்துஸ் ஹிந்துஸ் மாதிரி. அப்படிங்கிறதுக்கு சோ அத நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னைக்குமே. அதுல இப்போ நடந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த அராஜகம் இதற்கு ஒரு அப்பட்டமான சாட்சி. தமிழ்நாடு எந்த வழியில் போய்க்கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு ஒரு கொஸ்டினே பண்ண முடியாத அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கு இங்கு சேஃப்டி இல்ல, பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு திருப்பரங்குன்றம் லேட்டஸ்ட் இதுல அது ஒரு பிளாட்டன்ட் இது. அண்ட் இதை இந்துக்கள் கடந்து செல்ல வேண்டும். இப்படி இழைக்கப்பட்ட அநீதிகளை கண்டுக்காம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுல என்னன்னோ பண்ண ஆரம்பிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்துத்துவன்றது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய இது அது வெறின்னு சொல்லணுமா? அப்படி நான் என்ன நீங்க அந்த வெறி அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் கேர்.